ஸோ உள்ள என்ட்ரு ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஆஃப் சர்க்கிள் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரனைட் அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ண ரூஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரான ரூஃப் மாதிரி கான்கிரீட் ரூஃப் அந்த மாதிரி கொடுக்கல. இதுக்கு வந்துட்டு நம்ம காரைக்குடி வீடுகள்லாம் எப்படி இருக்கும் போர்டு அதே வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமுக்கு மேலே இந்த மாதிரி ஓடெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தான் இந்த வீடோட என்ட்ரன்ஸ் இருக்கு. என்ட்ரன்ஸ் ஆனோடனே லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான ஒரு ஸ்பேஸில் வந்து ஸ்விங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை வந்துட்டு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்விங் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக வந்து ஒரு ஆர்ச்சம் மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய வீடுகள்லாம் நம்ம பார்த்துருப்போம், இப்படி தான் வீடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரியான வீடு தான் பார்த்து கட்டியிருக்காங்க. இன்னொன்று இந்த பில்லர்ஸ் இது வந்து யூனிக். இந்த பில்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்விங் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட்டில் வந்துட்டு ஒரு வுட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கார்விங் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தான் பெயிண்ட்டுமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி 4 பில்லர் உள்ள என்ட்ரு ஆகுது. அதுக்கப்புறமா இங்கே கார்னரில் 2 பில்லர் கிட்டத்தட்ட 6 பில்லர் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. கீழே கிரனைட் இருக்கு. ஸ்டார் கேஸ் படிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே கிரனைட் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான நோசிங் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் அண்ட் கீழே வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான ஒரு என்ட்ரன்ஸ். அதாவது அந்த ரூஃபே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரூஃப் மாதிரி இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு வார்ம் வெல்கம் கொடுக்குற மாதிரியான ஒரு ரூஃப் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இதில் கொடுத்துருக்காங்க. கார்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டில் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க.